வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். என்றும் பலமை போல தாயகத்தினுடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் தொடர்பில் உரையாடி கொண்டிருக்கிறோம். இந்த சந்திப்பில் எங்களோடு இணைந்து கொள்கிறார் வடக்கு கிழக்கில் சமூக அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட்டவரும், கருணா அம்மானுடைய மறுமுகமாக அறியப்பட்டவரும், தொடர்ச்சியான அரசியலில் ஈடுபாடு கொண்டவருமான சரவணன், ஜியா சரவணன் அவர்கள். வணக்கம் ஜியா. வணக்கம். என்ன, நாங்கள் கடந்த முறை பேசுகின்ற பொழுது பேசின விஷயம் அந்த கிழக்கு மாகாண போராளிகள் மீது காட்டப்பட்ட இந்த பிரதேசவாதம். இது தொடர்பில் அந்த சமாதான காலகட்டத்துல கொலன்ல இருக்கக்கூடிய என்னுடைய நெருக்கமான நண்பர் ஒருவர் விடுதலை புலிகளுடைய பிரதேசத்துக்கு போயிருந்தார். அவர் கருணாவுடைய பிரிவு நிகழ்வுறதுக்கு முதல் 2001-2 காலப்பகுதியில் அப்ப அவர் சொன்னார், விடுதலை புலிகளுடைய தளபதிகளுடைய வாழ்க்கை வன்னி பகுதிகளில் மிகவும் தாம்பீகமாக இருந்ததாகவும், அவர்களுடைய வன்னிக்குள்ள இந்த கிணத்துக்கும் அவர்களுடைய மலசல கூடத்துக்குமான தூரம் கூட. அப்ப இந்த கிழக்கு மாகாண அவர்களுக்கு காவலாளிகளாக இருக்கக்கூடிய கிழக்கு மாகாண போராளிகள் தான் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு அந்த மலசலவாளி தண்ணியை கொண்டு போகணும் என்ற அளவுக்கு நிலைமை இருந்தது. அதுல ஏதாவது உண்மை இருக்கா அல்லது இது எல்லாம் எனக்கு நான் அறிஞ்சு கொண்டேன். தளபதியோட வீடுகள்ல வேதியில செய்து கொடுக்கிறது ஆரம்பகட்ட போராளிகள் இருக்கணும் தானே. அவைகளுக்கான அந்த வேலைகளுக்காக அமைப்பு இருக்கு. நான் போராளியா நான் இப்ப இந்தியாவில பாத்தீங்கன்னா போலீஸ் உயர் உத்தியோகத்தை வீட்டுல இப்படி போலீஸ் கான்ஸ்டபிள் போய் வேலை செய்து கொடுத்து கொடுவாரு. அதே மாதிரி அங்கேயும் இருக்கு. தளபதிகள் அவன் புறவை கொத்த மாட்டேன் தானே. அதுக்கு புறவை செய்து கொடுக்க வேண்டியது போராளிகள் தான். தண்ணி ஸ்விமிங் பூலுக்கு தண்ணி இறைக்க வேண்டியது போராளிகள் தான். தளபதி சூசி அண்ணா போய் நின்னோட அதை செய்து கொண்டிருக்க மாட்டாரு. சூசி அண்ணா வாய்ப்பும் செய்ய மாட்டான். அவர்களுடைய குடும்பத்துக்கான தேவையை வெளியாக்கல் செய்யலாம் தானே, ஏன் போராளிகள் செய்யணும்? அது என்னத்து காண்றது இருக்கிற போராளிகளை பயன்படுத்த வேண்டாம். சில நேரத்துல வெளியாக்களை கொண்டு வந்து அந்த இடங்களுக்கு கொண்டுறக்கூடாது இருக்கலாம். பாதுகாப்பு பிரச்சனை இருக்கலாம். புலனாய்வு பிரிவுகள் அதுக்குள்ள ரங்கும் அந்த இதுகளா இருக்கலாம். இப்படியான வேலைகளுக்கு யாழ்ப்பாணத்து போராளிகள் பயன்படுத்தப்படுற இல்லையா? யாழ்ப்பாணத்து போராளிகள்னா கூடுதலா அரசியல் பிரிவுக்கான் இருந்திருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இதை கருணாமானோ அல்லது ஒரு மூத்த தளபதிகள் பார்க்கும்போது யோசிப்பேன். இப்ப நான் சொல்ற விஷயத்தை அதாவது யாழ்ப்பாணத்து போராளிகள்ல முக்காவாசி முழுக்கதம் சொல்லல, முக்காவாசி பேரும் அரசியல் துறைகளுக்கு அப்படியானதுக்கான் இருப்பாங்க. யுத்த காலத்துல ரத்தமும் சதையுமா பசியும் பட்டியுமா கிடக்கிறது வன்னி போராளிகளும் கிழக்கு மாகாண போராளிகளும் தான். இப்ப இதுல அங்கே ஒரு பாரபட்சம் நீங்க சொல்லிக்கே அந்த பாரபட்சம் தெரியும். கண்டிப்பா இருக்கு. அது இருந்ததுதான். அரசியல்ன்றது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு சொகுசான வாழ்க்கை முறையா தான் அங்க சாப்பிடலாம், தண்ணி குடிக்கலாம், குளிக்கலாம், நல்ல யூனிஃபார்ம் போடலாம். சண்டைக்கிழமை அப்படி இல்லை தானே. சண்டைக்கிழமை இப்படி இருக்கும், பசி இருக்காது, பசிக்கு சாப்பிடறதுக்கு எதுவும் இருக்காது. இப்ப இதை எப்படி பாக்குறேன்னா, நீங்கள் கேள்விப்பட்டீங்களோ தெரியா, சகுஸ்தன் என்ற ஒரு போராளி பிறகு இரட்டை முகவரானவர், அவர் ஒரு புத்தகம் ஒன்று வெளியிட்டு இருக்கிறார், 505 என்று. அதுல சொல்றாரு, நோ லீடர்ஸ் வில் கோ அண்ட் டை ஃபார் தியர் கண்ட்ரி, தே வில் மேக் the dumb bastard to die for their country. என்ன ஒரு தலைவர் மாறும் தாங்கள் போய் நாட்டுக்காக சாக மாட்டினார், ஆனால் நாட்டுக்காக சாகிறதுக்கான முட்டாள்களை அவ உருவாக்குவார். லீடர்ஷிப், அதான் லீடர்ஷிப் பண்ண. கிட்டத்தட்ட இப்ப யாழ்ப்பாணம் என்ன செய்திருக்கா, தான் போய் போராடி சாக தயாரா இருக்கேன். இந்த மட்டக்களப்பு வன்னி போராளிகளை தான் அந்த அவங்க டம் பாஸ்டர் இந்த முட்டாள்களை கொண்டே கொல்ல கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன். அது உண்மைதான். அதாவது அது என்னத்துக்காகன்றது தெரியல. அது முன்னாள் தளபதிகள்கிட்ட கேட்டா கூட அந்த விஷயங்களை சொல்லிவிடும் உண்மைதான் என்று சொல்லி இப்ப ஒத்துக்கொள்ளுங்க. இப்ப இந்த ஜெயந்தன் படையில பேர் சொல்ல வேண்டாம் பேர்கள் அதெல்லாம் புனர்வாழ்வு பெற்று மட்டக்களப்பு கிழக்கு மாகாணங்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற பெரும் தளபதிகள், கருணாமானுக்கு அடுத்த உள்ள இந்த தளபதிகள் தான் இருக்கிறாங்க. அவையிட்ட கேட்கும்போது அவை இப்ப உட்கார்ந்து யோசிக்கணும். எல்லாரும் யோசிக்கிறது கருணாமான் பிரிஞ்சது ஏதோ தன்னுடைய சுயநலத்துக்காக பிரிஞ்சு அப்படின்னு சொல்லிடுறது தானே. அது இந்த வழியால திணிக்கப்படுற ஒரு இதுகள். அவரோட கூட இருந்தவங்களுக்கு தான் தெரியும் என்ன நடந்தது கொண்டது எப்படியான விஷயங்கள் எல்லாத்தையும். அதாவது இந்த சின்ன சின்ன ஒரு தண்ணி கண்ணு குப்பை ஒன்றொன்று சருகா சேரும், எல்லாம் சேர்ந்து ஒன்றா விளையக்கதான் அந்த குப்பை கூடுதல் அணைக்கும். அது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை நிறைய சேர்ந்து ஒரு நாள் எக்ஸ்ப்ளோஷன் ஆகுது. தெரியும், அப்பதான் எல்லா பிரச்சனையும் வருது குடும்பத்துக்கு வர மாதிரி. ஆனா இன்னைக்கு ஒரு இதுதான். ஆனா கருணாமான துரோகின்றதை என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரபாகரனுக்கு இந்த விஷயங்கள் அவ்வளவுக்கு தெரியாம இருந்தது, அவர் இன்ஃபார்ம் பண்ணப்படையிலையா?
நான் உலகத்திலே வியந்து பார்த்த ஒரு பெரிய ஒரு தலைவர் ம், பிரபாகரன். இப்ப நான் மதிக்கிறேன். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் விடுதலை தேசியத்துக்கோ தேசிய தலைவர் திரு பிரபாகரன் அவர்களுக்கோ நான் எதிரியும் கிடையாது. அவரை எனக்கு பிடிக்கும். ம், ம், சரி, ஆனா ஒரு சிறந்த ஒரு போராளி, பெரிய ஒரு லீடர், மாஸ் லீடர், அந்த இதெல்லாம் நான் அக்செப்ட் பண்றேன். ஆனா என்னத்துக்காக இந்த தவறு நடந்ததுன்றது எனக்கு இது வரைக்கும் எனக்கும் தெரியல. ஈரணிச்சு கொள்ள முடியாம இருக்கு. இவ்வளவு இழப்பு, இவ்வளவு வேதனைகள், இவ்வளவு போராளிகளோட பாருங்க. இப்ப கருணாமான் பிரிகிறார், 6500 பேரும் அவரோட போறாங்க. ஓ, ஓ, இப்ப கருணாமான் துரோகி இருந்துட்டு போகட்டும், ம், தெரியும். ம், இது மாத்தியான மாதிரி கருணாமான் துரோகி இருந்துட்டு போகட்டும். ஏன் 6500 பேர் போறான்? நீங்க வாயங்களை போட்டு போங்கடா, வெளிநாடுகளுக்கு போறது காசுல தாரம் வந்து ஏன் போட்டு ஓடுறாங்க? அப்ப அதை ஒரு கேள்வியா கேட்கத்தானே வேணும். அது சரி. அதுக்கு என்ன பதில் உங்கள்ட்ட? ஏன்னா வன்னிக்குள்ள இருந்தது ஒரு 1500 பேர் ஜெயந்தன் படியனை சேர்ந்தாங்க. வர்த்தமானத்துல கருணாவோட இருந்தாக்கள் எல்லாரும் விட்டு விலத்தி போயிடும். என்னது கருணாமான் துரோகி என்றதுன்னா, துரோகிக்கு பின்னுக்கு என்னது விட்டுட்டு போயிருக்கேன். நான் போராட வந்தேனானப்பா, எனக்கு கருணாமான் போல இன்னொரு தளபதி வர போறாரு 2 திட்டி போட்டு 1000 எடுத்துக்கொண்டு நான் போராட வேண்டியானே. எந்த போராடையில என்னதுக்கு விட்டுட்டு கருணாமானுக்கு பின்னுக்கு ஓடுனான் இந்தியாவுக்கும் சவுதிக்கும் துபாய்க்கும் வந்து. இந்த பிளவு திட்டமிட்டு நடக்கல. கருணாமான் இதை திட்டமிட்டு பிரிக்கல. அல்லது இப்ப சொல்ற மாதிரி அவர்கிட்ட ஒரு பிரதேசவாதம் கிழக்கு பிரிவினை வேணும் என்ற எண்ணம் இருந்தது, அது வளர்க்கப்பட்டது என்று சொல்லப்படுற, அல்லது என்ன பேர் சிவராம் போன்றவர்கள் அவருக்கு பிரதேசவாதத்தை ஊட்டினார்கள், அதுல எல்லாம் எந்த உண்மையும் கிடையாது. எந்த உண்மையும் இல்ல. கருணாமான் மாதிரி ஒரு தளபதி இனியும் தோன்ற முடியாது. அதாவது வடக்கு வடக்கில கருணாமான் கால்படாத கிராமங்களே இல்லை போராட்ட காலத்துல. அவர் எல்லா இடத்துலயும் போராடி இருக்கிறார். அப்ப பிரதேசவாதம் இருந்தா அவர் அங்க யாழ்ப்பாண சண்டையில கூட இனிய வாரத்தில இருந்து கருணாமான்ல இருந்து எல்லாரும் போராடினார்கள் அங்க யாழ்ப்பாணத்துக்கு. அதே மாதிரி ஓயாதாரிகளா இருக்கட்டும், எந்த சமரா இருக்கட்டும், கருணாமான் பங்களிப்பு இல்லாத சமர் இல்லத்தான். அப்படி ஒரு தளபதி, அப்படி ஒரு வீரன் இன்றைக்கு ஒரு குப்பை போல கசக்கி ஒரே நாள்ல தூக்கி ஒரு மூலையில போடும் போது எப்படி இருக்கும்? எனக்கு இந்த கருணாமான துரோகி என்று சொல்ற ஆக்களோட நான் நெடுகிற இப்ப இந்த ஐபிசி தமிழ் என்று சொல்லி ஒரு ஊடகம் இருக்குது. இந்த ஐபிசி தமிழ் ஊடகம் எனக்கு பாஸ்கரன் என்ற மரியாதை இருக்கு. சிறந்த ஒரு தொழிலாளிகள், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாரு, ரீச்சா மாதிரி ஒன்று உருவாக்கி இருக்காரு. அதெல்லாம் ரெஸ்பெக்ட், அதுல எந்த வித மாற்றங்களும் இல்லை. நல்ல ஒரு பிசினஸ் மேன். ஆனா அந்த ஊடகத்துல இருக்கிற தனியரசு, மற்றது இந்த நிராஜ், டேவிட், இப்படியான 2 பேர் 3 பேர் ஆக்கள் இருக்கிறாங்க. அவையோட நான் நேரடி விவாதத்துக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். நான் எத்தனை வாட்டியா வைக்க அறிவிச்சும் இருக்கேன் எழுதி. அவை இந்த கருத்துகளுக்கு எனக்கு உடன்பாடு நான் கீழே கொமெண்ட் எனக்கு ப்ளீஸ் எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. இது விளங்கப்படுத்த வேண்டிய என்னுடைய கடமை. எங்கண்ட பக்கத்துல நீங்க கேட்க வரும். நீங்க அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் மட்டும் சொல்லி போட்டு ஒருத்தனை கொண்டு துரோகி ஆகக்கூடாது. ஒரு இப்ப 7500 போராளிகள் கிழக்கு மாநிலத்தில் செத்தது வீரச்சாவு. 7500 போராளி. இன்றைக்கு இந்த 7500 போராளிகள் துரோகிகள் ஆகப்பட்டது. நம்ம இதே மாதிரி தான் மாற்று இயக்கங்களும் 80கள்ல இருந்த அந்த 32 36 இயக்கம் இருந்தா நினைக்கிறது. அதுல மாற்று இயக்கங்களை தங்களோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு போறதுக்காக அந்த இயக்கத்தில இருந்து வெள்ள வழியிலேயும் பண்ண பாலத்திலே நின்று சண்டை பிடிச்சு சிங்களவனோட சண்டை பிடிச்சு செத்த போராளிகளும் உண்டை துரோகிகளா தானே மண்ணுக்கு கிடக்கணும். அப்ப அந்த போராளிகளை அந்த இளைஞர்களை பெற்ற தாய் இந்த வயது என்ன வேதனைப்படும்? அவனும் அண்ணா இப்ப நீங்களும் உள்ள இருந்த நீங்க பண்ண பாலத்தில் நடக்கிற சண்டை, கோட்டையில் நடக்கிற சண்டை, வெள்ள வழியில் நடக்கிற இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு இது தெரியா. 2000க்கு பிறகு பிறந்ததெல்லாம் இப்ப ஒழுங்கு வந்து நின்று இது காய்ச்சோன்னு எனக்கு என்ன தெரியும் இந்த ஆரம்ப காலத்து நடந்ததுல பத்தி தெரியாது. அப்ப அது ஒரு மலைங்கரிக்கப்பட்டதா இருக்குது. மாவீர தினம் கொண்டாடுறது, மாவீர தினத்துல குறிப்பிட்ட ஒரு ஆக்களுக்கு தான் அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ஆனா இந்த நாட்டுக்கு செத்தவன் எத்தனை 1000 பேர் இன்னும் மண்ணுக்குள்ள உறங்கி கொண்டு இருக்கிறான். நிச்சயமா இபிஆர்லா இருக்கட்டும், புளோட்டா இருக்கட்டும், டெடோவா இருக்கட்டும், சிங்களவனோட மோதி செத்தவன் இருக்கான். அப்ப அவனை பெத்த தாய் இந்த வயிறு என்ன பாடுபடும்? அப்ப அந்த வயிற்றுச்சல் உங்களை சும்மா விடுமோ? இப்படிதான் இந்த போராட்டம் துவங்கின காலத்துல விடுதலை புலிகள் மற்ற அமைப்புகளை அழிச்சார்கள். ஆனா அப்புறம் மற்ற அமைப்புகள் எல்லாம் அழிச்சு முடிய விடுதலை புலிகள் தங்களுக்குள்ளேயே அழிக்க ஆரம்பித்து. விடுதலை புலிகள் மாத்தியாவை எடுத்துக்கொண்டோம்னா மாத்தியா மட்டும் கொல்லப்படையில இல்ல, மாத்தியாவோட இருந்த 100கணக்கான ஆக்கள் கொல்லப்பட்டிருக்கு. 200 பேர் கொல்லப்பட்டாரு துணுக்காய் அந்த மரப்பகுதியில். இப்ப மாற்று இயக்கங்களையும் மாற்று இயக்கங்களை நீங்க தடை செய்யறீங்க. முதல் தடை செய்யறதுக்கு நீங்க யாரு? அதான் இப்ப நீங்க ஒரு 5 பிள்ளைகள் இருக்கிறோம். அவர் அம்மாவுக்கு 5 பிள்ளைகள், அம்மாண்ட கையோட தான் பிடிச்சு இழுக்கிறான். உங்களால முடிஞ்சதை நீங்க இந்த அண்ணன் உங்களால முடிஞ்ச மாதிரி நீங்க சண்டை பிடிக்கிறீங்க. உங்கள்ட்ட அம்மாவும் இருக்கிறது. நான் சின்னப்படியே நான் கல்லாலே தலை தூக்கி வருகிறேன். எனக்கு வாழால விட்டுறதுக்கு எனக்கு தைரியம் வயசு காணாது பக்கத்துல
அந்த 5 பேரும் அந்த 5 பிள்ளைகளும் வந்து தாயத்தான் போராட காப்பாற்ற நிக்கணும். இல்ல நீ படிக்கலாம் போன இப்போ நான் அம்மாவை போய் காப்பாற்றணும் நீங்க சொல்லிடாதானே. உங்களுக்கு இருக்கிற அதே உரிமை தான் எனக்கும் இருக்கு. இல்ல பள்ளிக்கூடம் போய் சொன்னா பரவாயில்ல, நீ போராடவே இயலாதுன்னு சொல்றது. அப்ப நீ யார் முதல், நீ யார் மற்ற எங்களை இப்ப இருந்து யோசிக்கப்ப நாங்களும் தான் அந்த இயக்கங்கள் விட்ட தவறுகள். அதாவது நீ யார் மற்ற இயக்கங்களை போராடக்கூடாதுன்னு சொல்றதுக்கான தகுதி உனக்கு, அந்த தகுதி யார் தந்தது? இன்றைக்கு எனக்கு அந்த மாத்தியா சரி, மாத்தியா 100% பிளவிட்டுட்டாருன்னு வச்சா கூட மாத்தியாவோட சேர்ந்த நீங்கள் 200 சொல்றீங்க, சில பேர் 300 சொல்றீங்க, சில பேர் 600, அவ்வளவு பேரையும் கொள்றதுக்கு எப்படி மனசு வந்தது? அந்த தாய் தகப்பன். அப்ப இவர்கள் போராளிகள் இல்லையா? இப்ப அதே மாதிரி தானே இப்ப மாத்தியா மட்டுமில்லையே, இப்ப மாத்தியாவுடைய மனைவி இன்றைக்கும் புதுக்குடியிருப்பு தான் இருக்கிறான் நினைக்கிறேன், கேள்விப்பட்டேன். அவருக்கு 2-3 பிள்ளைகளும் இருக்கிற நினைக்கிறேன். அதுல எவ்வளவு வேதனைப்பட்டிருக்குங்க அந்த பிள்ளைகளுக்கு, எவ்வளவு வேதனை. உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப செல்வம் அடைக்கநாதன், சுரேஷ் பிரமச்சந்திரன், சித்தார்த்தன் இவர்கள் எல்லாம் விடுதலை புலிகளால வேட்டையாடுறதுக்காக தேடி அலையப்பட்டது. ஆனா திடீர்னு பார்த்தா 2001 2002 வந்து பேச்சுவார்த்தை சொல்லி கூப்பிட்டு அவைக்கு ரால் குழம்பு சுரேஷன் சொல்லி ஒரு ரால் பொரியல் தான் சுரேஷுக்கு பிடிக்க மட்டும் செய்து அவையை சேர்த்து விடுதலை புலிகள் அரசியல் குரலாக பார்லிமெண்ட்டுக்குள்ள பேச சொல்லிக்கிறோம். அப்ப இன்றைக்கு நீங்க ஒற்றுமை, ஆனா உங்களுக்காக செத்த மாற்றி பொடியங்கள் எல்லாம் இன்றைக்கு துரோகியம். அவன் படம் வைக்கிறாது, கும்பிடாது, அவனுக்கு தீபம் ஏற்றாது, அதை வேண்டாம் வீட்டுக்கு செய்யுங்க, அது துரோகி, அது இபிஆர் இருக்காது. ஆனா இபிஆர் தலைவர் உங்களுக்கு ரால் பொரிச்சு குழம்பு வச்சு கொடுக்குறீங்க நீங்க வேண்டிக்கு. இது எந்த விதத்துல நியாயமான கேள்வி. அதை என்னட்டு மற்றாக்களுக்கு அந்த கேள்வி எழும்புன்றது எனக்கு இன்னும் தெரியாமல் இருக்கு. என்றால் ஒரே இலக்குக்காக போராட வந்தவர்கள் கொல்லப்பட்ட போது ஏன் இவர்கள் இன்னுமே இப்ப இந்த கேள்விகளை நீங்கள் விடுதலை புலிகள் சர்வதேச பிரிவுகள்ல எழுப்பி இருக்கிறீங்களா? இல்ல, இந்த கேள்விகளை நான் வந்து ஊடகங்கள்ல கேட்கணும்னு நினைக்கிறது. ஆனா ஊடகங்கள் வந்து அதுக்கான எனக்கு அந்த ஸ்பேஸ தரமாட்டேன். வேண்டதுன்னா எனக்கு ஒரு போர்வையோட போட்டி கிடக்கு, இவர் துரோகி, இவர் வந்து கருணாமான துரோகி என்று சொல்றவன் என்னோட நேரடியா விவாதத்துக்கு வேற தயாராகன்றதான் என்னுடைய நேரடி விவாதம். நேரடியில விவாதம், தூசணம் பேசக்கூடாது, கெட்ட வார்த்தை கதைக்க கூடாது, கருத்தால கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு ஆள். அது சர்வதேசத்துல எங்கேயும் இருக்கட்டும், எந்த பெரிய அறிவாளியா இருக்கட்டும். நான் ஒரு சின்னவனா இருந்து கண்டுபிடிச்சு கொண்டு போறோம், பிரச்சனை இல்லை. கருணாமான துரோகி என்று சொல்றவன் அது ஆக்கப்பட்டார், அவ்வளவு. அதே மாதிரிதான் மற்ற இயக்கங்கள். இப்ப இவ சொல்றதுக்கு பின்னால இருக்கிற காரணம் அவர் விடுதலை புலிகளை பிரிஞ்சாரு. ஆனா கருணாமான் வந்து தானா விடுதலை புலிகளை பிரிஞ்சதுல பாருங்க அந்த சமாதான ஒப்பந்தம். அதுல அந்த கருணாமானுடைய சில தினங்களுக்கு முதல்ல ஒரு நேர்காணல் பார்த்தேன். அதுல சொல்றார், சமாதான ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டது அண்டன் பாலசிங்கம். அண்டன் பாலசிங்கத்தை கையெழுத்திட சொல்லி தூண்டினது தான். ஏனென்றால் மக்கள் அங்கே ஒரு சமாதானம் வரணும், வெளிநாடுகள்ல எல்லாரும் நிம்மதியா இருக்கிற மாதிரி எங்கள மக்களும் நிம்மதியா இருக்கணும். இப்ப இதுல வந்து கருணா சொல்றாரு, தமிழீழம் நினைக்கிறேன் கருணா ஒரு முடிவுக்கு வந்துட்டா தமிழீழம் சாத்தியம் இல்லை, இப்படியே நாங்கள் போராடி கொண்டு இருக்க இயலாது, நாங்கள் ஒரு சமாதானத்துக்கு போகணும். இப்ப அதுக்காகத்தான் இவர் துரோகியாக்கப்படுறார், அப்படித்தானே? இல்ல கருணாமான் நீங்க சொல்ற சரி. இப்ப கருணாமான் வந்து அண்டன் பாலசிங்கம் தான் அந்த பேச்சுவார்த்தை குழுவின் தலைவர். அவன் ஜோஸ்லோல நடக்குது பேச்சுவார்த்தை குழுவின் தலைவர் அண்டன் பாலசிங்கம். அப்ப தமிழ்ச்செல்வன் இருக்கிறார், கருணாமான் இருக்கிறார், உத்தரவாரன் இருக்கிறார், எல்லாருமே இருக்கு. கருணாமான் வந்து இப்ப சர்வதேசம் வந்து ஒரு தீர்வு திட்டத்தை கொடுக்குது, இதுல நீங்க வந்து செயல் பண்ணுங்க. சர்வதேசம் எதிர்த்து இந்த ஈராக்காலே ஒன்றும் செய்ய முடியாதானே, சர்வதேசம் வந்துச்சுன்னா கேட்க தான் நியதி. சரியோ, ஐரோப்பா யூனியன் வந்து முட்டாளில தானே, அவங்க வந்து ஒரு தீர்வு திட்டத்தை கொடுப்பாங்க. அவங்க வந்து மனித உயிர்கள் அவங்களுக்கு வந்து சரியான ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்ப அந்த சண்டை ஒன்றை நிப்பாட்ட வேணும், அதுக்கான தீர்வுகளை அவங்க கொடுக்குறாங்க. அப்ப கருணாமான் பாக்குறாரு வந்து இது வந்து போராட்டம் சாத்தியம் இல்லை, ஆயுத போர்ன்றது சாத்தியம் இல்லை. இனிமே அடுத்த இருக்கிற ஒரு தளபதி அவருக்கு தெரியும் டெக்னிக் அடிப்படையில எப்படி நாங்க வாழலாம். இப்ப எல்லாம் வந்துடுவேன், ஆள் இல்லாத விமானங்கள், ஆள் இல்லாத ட்ரோன்கள், அதுகள் எல்லாம் வந்துடுப்ப. சரி, அப்ப அவருக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு தானே. அப்ப அவர் சொல்றார், அண்ணல் வாடகைக்கு வாரான இது சரி பெறாது, நாங்கள் இது ஏற்றுக்கொள்வோம் இப்போதைக்கு, பிறகு பார்ப்போம் என்று சொல்லித்தான் அவர் சொன்னார். அப்ப அவர் கருணாமான் சொல்லி அவன் பேசுவான்டா அங்க பாராயண கதைக்கிறது எப்படி கதை அங்க அவன் வந்து இந்த உயிர் எழுப்பான்டா அப்படி இப்படி நான் கதைக்கிறேன், நான் சொன்னா அவர் கேட்பார் என்று சொல்லி இவர் சொல்றேன். கருணாமான் நான் அன்னையிட்ட கதைக்கிறேன், தலைவர்கிட்ட நான் கதைக்கிறேன்ப்பா, நீங்கள் வந்து இது பண்ணுங்க பிரசர் கொடுத்தது வந்து இவர். அப்ப கூட இந்த தமிழ்ச்செல்வன் என்ன செய்தான், பத்தி வச்சுட்டான் இங்க இருந்து போறதுன்றது. அங்க அவனுக்கு பேரே தகாடு தானே. தமிழ்ச்செல்வன் வந்து சாவச்சேரி மாவட்ட பொறுப்பாளராக இருக்க அவனுக்கு பேர் வந்து தகாடு தான், தினேஷ். சரியோ, தகாட்டு தினேஷ் தானே தமிழ்ச்செல்வன் மாறினது.
தெரியும். அவன் பத்தி வச்சு விட்டான். அது போறதுக்கு அது போனோம்னா அங்க அவனை சுத்தி இருக்கிற ஒரு 15 பேர் தெரிந்தானே. அவன் வெள்ளச்சட்டை போட்ட பாலகுமார் அவன் வந்து புட்டே முடிய அப்பதான் சாப்பிட்டு உட்கார்ந்து இருக்கிற ஆட்களோட புத்தகங்களை பார்த்து கொண்டு யுத்த காலத்துல நிக்கிறது கையை அறந்தபடி இது கழுத்து காது போனபடி நிக்கிற ஆட்கள் தானே. கருணாமான் வந்து சித்தரிக்கப்பட்டார். அப்ப தலைவர் வந்து கோவக்காரன் தானே. ஆனா அந்த நேரத்துல அவர் எடுத்த முடிவு நம்ம நிக்க வச்சுதான் நம்ம நகாச்சு இருக்கவும் முடியல. நீ துரோகம் செய்யறான்னு மூஞ்சில எறிஞ்சு அந்த பேப்பரை கசக்கி அம்மானு இந்த மூஞ்சில எறிஞ்சது மொத்த. அப்ப இவே என்ன நினைக்கிறோம்னா பேச்சுவார்த்தைக்கு தாங்கள் புலிகள் வந்து பேச்சுவார்த்தைக்கு போய் சமாதானம் கொண்டு வர போனாங்கன்றது பொய். அப்ப யுத்தத்தை விடுறதுக்கு வந்து தலைவருக்கு விருப்பம். அதாவது இப்ப ஒரு லீடர்ஷிப் இப்ப வெற்ற பக்கத்துல இருந்து வாங்க அது சரிதான். என்னன்னா லீடர்ஷிப் பவர் 30 வருஷம் மன்னன் தான். அந்த லீடர்ஷிப் பவரை இழக்கிறதுக்கு யாரண்ண இதுன்னு அவர் வந்து இப்ப தமிழர்களை நேசிக்கிறார் சரி. ஆனா அந்த தமிழ்லம் என்ற இதுல நிக்கிறார். தமிழ்லாம் சாத்தியம் இல்லைன்றத வந்து தலைவர் ஏற்றுக்கொள்ளல. தலைவர் நான் தப்பு சொல்லல. ஆனா அவரை ஏற்றுக்கொள்ற மனப்பான்மை அங்க வேற இல்லை. தமிழ்லன் சாத்தியம் இல்லை. அதாவது யுத்தம் மூலம் தமிழ்லன் சாத்தியம் இல்லை. இப்ப பாருங்க பகுதி அவைகள் இருந்தது கட்டுப்பாட்டுகளை கடைசி நேரத்துல யோசிச்சு பாருங்க. ஏதோ இலங்கையில அரவாசியை வச்சிருந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன ஏரியா சரி. அப்ப அதை வச்சு கொண்டு நாங்கள் இலங்கை தமிழ்ல படத்தை பார்த்தா பின்னாம்பெரிய இதா இருக்கும். வளம் மிக்க இடம் முழுக்க கரையோர பகுதி முழுக்க தமிழத்துக்கு வந்துடும். அப்ப அவன் கொடுக்க மாட்டான் கடைசி வரைக்கும். அப்ப இது இப்படி சண்டை போய்கொண்டு இருக்கும். கருணாமன் வந்து பார்த்தா இங்க வெளிநாட்டுல பார்த்தா நாங்கள் வாழ்ற வாழ்க்கையை பார்த்தா இருக்கின்ற தமிழ் சனம் வாழ்ற வாழ்க்கையில போயிட்டு கல்யாணம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சாரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு ஒவ்வொரு இது எல்லாத்தையும் பார்த்து பிராமிச்சு போறாரு. அதே அங்க நாங்க பள்ளிக்கூடம் போறதுக்கு சட்டை தான் தீர்றாங்க, கரண்ட் தான் வாசிக்கிறாங்க, ஆஸ்பத்திரி இல்ல, இது என்ன வாழ்க்கைன்னு அவர் யோசிக்கிறார் வந்து. ஆனா ஒரு கண்ணில வெண்ணையும் ஒரு கண்ணில எண்ணெயும் ஊத்துறதுதானே இது. அப்ப அவர் சொல்றாரு வந்து இது சாத்தியம் இல்லை வாழான. நானும் அவர்கிட்ட போய் கதைக்கிறேன் தலைவர்கிட்ட, நீங்க வந்து சைனா பண்ணுங்கன்னு சொல்லி பிரசர் கொடுத்ததுதான் கருணாமா. இதை தவிர ஒரு ஒன்று அவர் செய்யல. கடைசியா தலைவர் வந்து கூப்பிட்டு கதைச்சு பேசி அனுப்பிக்க கூடிய அவர் என்ன சொல்லி போடுவாரு, நான் பிரிக்கிறேன் கோவப்படையில. அம்மான் சொன்ன ஒரே வார்த்தை, நான் வந்து சரி இப்ப பேச்சுவார்த்தைக்கு நான் வரையேன், நீங்களே பேச்சுவார்த்தையை காய்ச்சி கொள்ளுங்க. ஏன்னா ஒரு பேச்சுவார்த்தைன்றது சமரசம், ரெண்டு பக்கத்துலயும் விட்டு கொடுப்போட செயல்பட. அதுக்கு இல்லையன்றது சொன்னா நான் சும்மா தாய்லாந்துக்கு போறதும் துபாய்க்கு போறதும் நோர்வேக்கு போறதுன்னா ஒரு நான் வரையேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட எப்ப உங்களுக்கு சண்டை என்று வருதோ அப்ப நான் எண்டுட்டு தான் அந்த இடத்துல இருந்து விக்ரமனை வலிக்கிட்டார். அந்த சமாதானோடைய ஒரு ஹெலிகாப்டர் புக் பண்ணிக்கொண்டு வந்துட்டார். அதை நெச்சது என்னன்னு சொன்னா மாத்தியான மாதிரி அறுத்து விட்டுலாம்னு நினைக்கிறேன். தேசில பாம்பின் கால் பாம்பறை. அதாவது குழந்தையில இருந்தே 16 வயசு நினைக்கிறேன், சீரைக்கு நினைக்கிறேன் 16 வயசுல இருந்தே தலைவரோடய இருந்து வளர்ந்தவரான். அவருக்கு தெரியும் தானே இவர் எப்படி என்ன செய்வார், அடுத்த மூவ் எப்படி இருக்கு. ஆனா அந்த ஆளை வந்து எத்தனையோ பேரை போட்டார். அந்த ஆளுக்கு தெரியும் தான் தண்ணி எப்படி போடுவாங்க. இவ படிச்ச ஸ்கூல்ல அவர் வந்து ஹெட் மாஸ்டர். கருணாமன் வந்து ஹெட் மாஸ்டர். இன்றைக்கும் படிச்ச பள்ளிக்கூடத்துல ஹெட் மாஸ்டர். அப்ப இன்றைக்கும் வந்து கருணாமன் இன்றைக்கும் உயிரோட இருக்கிறதுக்கான அவற்ற புத்திசாலித்தனம் தான் காரணம். இன்றைக்கும் புத்திசாலித்தனம் தான் காரணம். அது நெச்சு நான் அவருக்கும் எனக்கும் சின்ன 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 கருத்து வேறுபாடுகள் இருக்குது. இன்றைக்கும் நான் விசுவாசி அவருக்கு தான். இத கையாண்ட முறை விடுதலை புலிகள் வந்து இந்த கருணாண்ட பிரிவை கையாண்ட முறையை பற்றி எப்படி பாத்தீங்களா? அதை இங்க உள்ளவ வெளிநாட்டுல உள்ளவையும் ஏன் வெளிநாட்டுல உள்ள ஆக்களுக்கு ஒரு அளவு நீங்கள் ஊர்ல இருக்கைக்குள்ள விடுதலை புலிகளுக்கு எதிராகவோ அல்லது அவர்களுக்கு ஒரு விமர்சனம் வைக்கிறதோ கொஞ்சம் கஷ்டம். ஆனா வெளிநாட்டுல இருக்கிற தலைமை பீடங்கள் இந்த உருத்திரகுமாரன் போன்ற படிச்ச கோஷ்டிகள் எல்லாம் இருக்குத்தானே, அவையெல்லாம் என்ன ஜிஞ்சா போட்டுக்கொண்டே இருப்பினமா ஒன்று என்னன்றது இப்ப பாத்தீங்கன்றது சில விஷயங்கள உண்மைகள் எடுபடாது. எப்பவுமே உண்மைகள் வந்து எடுபடாது. அங்க வந்து ஒரு போலிக்கு தான் அங்க இப்ப சீமான் மாதிரி தான் ஒரு போலிக்கு தான் அங்க இடம் கிடைக்குமே ஒழிய இப்ப கருணாமாண்ட கதையை காட்சி இப்ப நீங்க இந்த வீடியோ போட்டீங்கன்னா கீழே வந்து என்ன உலகத்துல உள்ள கெட்ட வார்த்தை எல்லாம் சொல்லி திட்டுவாங்க. அதுக்கு பயன்தாக்கள் சில பேர் இருக்கு. நம்ம தங்களை வந்து தேசியம், அதாவது நான் தேசியத்தை மதிக்கிறேன், அந்த நாட்டுல நானும் பிறந்தனால், அந்த தமிழ் மண் வந்து வடகிழக்கு மண் வந்து எனக்கும் வந்து உயிர் தான். ஆனால் ஒரு பகுதியை மட்டும் நீங்கள் தேசியமாக்கிக்கொண்டு மற்ற பகுதியை வந்து துரோகி ஆக்குறது வந்து எனக்கு அதான் எனக்கு விளங்கல. ரெண்டு வரைக்கும் விளங்காத காரணம் அதுதான். இப்ப அதே மாதிரிதான் நீங்க கேட்ட கேள்விக்கும் அவங்க வந்து நான் வந்து இதுக்கு பதில் சொன்னா நான் துரோகி ஆயிடுவனோ, கல்யாணம் விட்டு என்ன பார்த்து பேசுவாங்களோ, கருணாமான்ற சப்போர்ட்னு சொல்லி
நான் அங்க என்னோட ஃபங்க்ஷனுக்கு போய் என் கார்ல கீறுவாங்க. சரியோ இங்க எந்த கார்ல கீறுவாங்க, எழுதி விடுவாங்க பெயிண்டிங்ஸால. துரோகி கண்ணாடி கார் கண்ணாடி உடைப்பாங்க. ஆரண்டு தெரியாது. ஆம்பளையா வந்து நேரம் வந்து கருத்தால மோத மாட்டாங்க. நான் ஒருக்கா நேரடி விவாதம் ஒன்று ஒரு ஆள் லண்டன்ல இருந்து அழைச்சவர். அப்ப ஒரு 10 வருஷத்துக்கு முதல்ல நினைக்கிறேன். ஒரு ஆள் ஏதோ ஒரு தொடர்புல வந்து கேட்டவர். அப்ப நான் சொன்னான் வந்து தூசணம் பேசாமல் விதண்டாவாதம் கதைக்காம கருத்துக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு மீட்டிங்னா நான் பாரு. அறிவு இல்லாம கதைக்கிறாக்கோட கதைக்கிறான். ஒரு விஷயத்த நான் சொல்லிக்க அதுக்கு கருத்தை சொல்லுவோம். உங்களோட கருத்தை எதிர்கருத்தை சொல்லுவோம். அதை விட்டு போட்டு நீ அவனுக்கு புறந்தி கொண்டு கேட்டான்டா அதெல்லாம் எனக்கு விருப்பம். அதனால நான் கருணாமனம் கொண்டு இது பண்றது. அவர் வந்து இப்ப ஸ்டார்ட்லயும் வந்து அவர் வந்து விட்டுட்டாரு துரோகின்றதை அவர் வந்து சொல்லி போட்டு போறான். 40 வருஷமா நாங்களும் துரோகிகள் தானே. இப்ப எங்களுக்கு எனக்குமே அப்படி புலிகர்ல இருக்கிற ஒரே கோபம் வந்து நீங்கள் சும்மா கொண்டே ஆக்களை அழிச்சு போட்டீங்க. மற்றபடி பிரபாகரனுக்கு தனிப்பட்ட முறையில எனக்கு உறவும் இல்லை, பகையும் இல்லை. அதான் அது இப்ப வட்டுக்கோட்டைன்னா உண்ட இடத்துல வட்டுக்கோட்டை தீர்மானம் அங்கான உசுப்பேத்தப்பட்டது. அதான் தெரியும், அங்கான ஆரம்ப புள்ளி. ஒரு வகையில பிரபாகரனும் பாவம் தான். பிரபாகரனும் ஒரு விக்டிம் தான். சும்மா உசுப்பேத்தி ஆளை ஒரு கொலை மெஷின் ஆக்கி போட்டாங்க. இப்ப இந்தியா அரசாங்கம் வந்தோடனே அவரை உருவாக்கினது. இப்ப எல்லா போராளி இயக்கங்களையும் உருவாக்கினது இந்திய அரசாங்கம் தான். ஃபுல்லா நின்றது பேக்கப்ல. அவங்க நேரங்களை அப்ப நாங்கள் அவர் அம்பராக்கையில் நினைக்கிறது 76 75. அப்ப அந்த 73 நான் பிறந்தது. அப்ப குழந்தைகள் தானே பால் குடிக்க. அப்ப அந்த நேரங்கள்ல தலைவரையும் அதே மாதிரி மற்ற இயக்கங்களையும் வந்து இந்தியா தன்ட்ட ஒரு இதுக்காக ஜிஆர் ஜெயவர்தனாக ஒரு பாடம் படிக்கணும், ஒரு கயத்தை கொடுக்கணும்ன்றதுக்காக ஒரு ஆயுத குழுக்களை உருவாக்கணும். இந்தியா வந்து அப்படித்தான் செயற்படும். இந்தியா இன்றைக்கும் அதே செயற்படுது. இன்றைக்கும் அதே மைண்டோட தான் இருக்கு. இன்றைக்கும் அதே மைண்டோட தான் இருக்குது. எப்படா இலங்கையில அமைதியை கொண்டெல்லாம் என்ற ஒரு இதுதான் இருக்கு. ஏன்னா அவன் அப்படி செய்தால்தான் இலங்கை வந்து அந்த கட்டுப்பாட்டுக்கு நிற்கும். அது ஒரு நல்ல ஒரு விஷயத்த நீங்கள் இப்ப எடுத்து காட்டியிருக்கீங்க. இலங்கையிலே ஒரு சமாதான சூழல் வந்தா சர்வதேச முதலீடுகள் வரும், வெவ்வேறு நாடுகள் வந்து தலையிடும், அந்த நாடுகளுக்கான உறவுகள் வந்துடும். இலங்கை எப்பவுமே ஒரு சிக்கல் நிறைஞ்ச நாடா இருந்தா இந்தியாவின் கட்டுப்பாடுல அது ஒரு மிக தெளிவான ஒரு விஷயம். அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் என்ற மூலமா வந்து அமெரிக்கா, ஐரோப்பிய யூனியன், சைனா ஃபர்ஸ்ட் வந்துருவாங்க. உள்ள வந்து அவங்க நாட்டாளமா செய்து கொண்டிருப்பாங்க. அப்ப அது வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு பேரிழப்பா இருக்கு. அப்ப இந்தியா வந்து என்ன செய்ய வேண்டியதுன்னா ஒரு அமைதியின்மையே இலங்கை. அதாவது எனக்கு ஒரு இந்தியாவில ஒரு முக்கியமான ஆளோட கதைக்கு அவர் சொன்னார். ஒரு பேர் சொல்லல, அவர் வந்து முக்கியமான ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறவர். அவர் சொன்னார், இலங்கை வந்து இலங்கை மண் தண்ணிக்கு மேல இருக்கும் வரைக்கும், அதாவது இலங்கை என்றது இருக்கும் வரைக்கும் அங்க ஒரு பிரச்சனை இருந்துருக்கும். இந்தியாவின் உதவி தேவைப்படுற பிரச்சனை, இந்தியாவின் தலையீடு இருக்க வேண்டிய ஒரு பிரச்சனை இருக்கும். என்ன ஒரு இனக்கலவரமோ ஏதோ ஒன்று இருக்க வேணும். இந்தியாவுக்கு என்னன்னா இலங்கை ஒரு அல்லது இந்தியாவை சுற்றி இருக்கிற நாடுகள்ல ஒரு சமாதானம் நிலவி அந்த நாடுகளை வழி நடத்தக்கூடிய அந்த கெட்டித்தனம் இந்தியாட்ட இல்லை. அப்ப இந்தியா வந்து இந்த குறுக்கால போற புத்தியத்தான் வச்சிருக்கு. இந்தியா இன்னும் அந்த தலைமைத்துவ பண்புக்கு வரையில்லை. இப்ப சீனா வந்துட்டுது. ஐரோப்பிய நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாம் போய் அந்த நாடுகளோட ஒரு நல்லுறவை கொண்டு பொருளாதார ரீதியாக ஒரு கட்டமைக்குது, ஒரு தலைமைத்துவத்தை கொடுக்குது. இந்தியா இன்றைக்கும் இந்த கொலைகளை செய்து அங்க ஒரு பிரச்சனையை எடுப்பிச்சுதான் தன் தலைமைத்துவத்தை வச்சிருக்குது. அது உண்மை. அங்க போத மருந்துகள் எல்லாம் வந்து இலங்கைக்கு இந்தியாவுக்கு இல்லாதான் வந்தது. கேரளா கஞ்சாதான் இந்தியாவை மீறி அங்க ஒன்று இலங்கைக்குள்ள வரையலாம். இந்தியா அப்ப இந்தியா சில நேரத்தை கண்ணை மூடிக்கொள்ளும். நாங்கள் தேவையில்லாமல் நாங்கள் தமிழனும் சிங்களவனும் ஆடிவிட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா அதை இந்தியா வந்து அவன் தான் அதை செய்யுது. இது வந்து விடுதலை புலிகளோட இருக்கிற ஆட்களுக்கு இது ஒரு சாதாரண விஷயம். நான் உங்களுடைய அறிவுன்றது பாடசாலை கல்வியின் மூலம் தீர்மானிக்கப்படுறது. உங்களுடைய அறிவுன்றது உண்மையிலேயே கல்வி அல்லது அறிவுன்ற வரவிலக்கணம் வந்து உங்களுடைய அனுபவம் தான் அறிவு. பள்ளிக்கூடத்துல போய் நீங்க என்ன படிச்சீங்கன்றது இல்லை. ஆனா நான் படிக்கிறேன். நாங்க போராட்ட காலத்துல யாரெல்லாம் படிப்பை முடிச்சது 100% மக்களும் படிக்கல தானே. இந்த அனுபவ அறிவு நீங்கள் வாசிப்புகள் கூட ஆகவோ அல்லது ஆக்களோட கதைச்சோ பழகியோ கேட்டோ உங்களுடைய அரசியல் அறிவு வந்து உங்களுக்கு ஒரு பார்வையை தந்திருக்கு. இதே புலிகள்ல இருக்கிற மற்றாக்கள், ஏன்னா இந்த புலிகள்ல இருந்து வாராக்கள்கிட்ட நான் பார்த்த ஒரு லாடன் கட்டின மாதிரியே இருப்பினோம்.
பரந்த சிந்தனை இருக்கிறேன், ஒரு குறுகிய பார்வை, தூரநோக்கு சிந்தனை இல்ல. அதே மாதிரி அவர் தாங்கள் சில விஷயங்களை ஒத்துக்கொள்ற தன்மை இல்லை. ஏன் அந்த இயல்பு? அது என்ன உங்களுக்கு அந்த இயல்பு இருக்கு, அவைட்டு அப்படி இல்லை? எனக்கு அது விளங்குது இல்ல. அது சில நேரத்துல இப்படியா இருக்கலாம். அதாவது இப்ப நான் சிறு வயதுல போராட்டத்துல இருந்து விட்டு அதுக்கு பிறகு சர்வதேசமயப்படுத்தப்பட்ட வீரர்களுக்காக வந்துட்டேன். அப்ப நான் சர்வதேசத்தில் என்னுடைய பழக்கங்கள் ஏற்படுது, வாழ்க்கை முறை. இதே பழக்கம் மற்றாக்களுக்கும் ஏற்பட்டிருக்கு தானே. சில வேளை பட்டப்படிப்புகள் முடிச்சு வந்தாக்கள்கிட்ட கூட இந்த தெளிவு இல்லையே. நீங்கள் எத்தனை 15 வயசுல 12 வயசுல 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்கீங்க. 5ஆம் வகுப்பு. இந்த தெளிவு பல்கலைக்கழகத்துல போய் கலாநிதி பட்டம் படிச்சு முடிச்சாக்கள்கிட்டையும் வர இல்லையே. இன்றைக்கு என்ன அவர்கள் இந்த நடந்த அத்தனை சம்பவங்களையும் நியாயப்படுத்தி கொண்டு இதே பாதையில தொடரலாம் என்று நினைக்கிறோம். அதுதான் இப்ப இந்த சில ஊடகங்கள்ல இருந்து ஒரு ஊடகம் ஒரு தரப்பு செய்தியை மட்டும் அழுத்தி ஒரு பதிவு செய்ய வைக்குது, அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு சேர்க்குது. இப்ப அதை நான் தவறு என்று சொல்றேன். அப்ப நான் அந்த ஊடகத்துக்கு நானே அறிவிக்கிறேன், நேரடி விவாதத்துக்கு என்ன கூப்பிடுங்க. அதாவது நீங்க ஒரு தரப்பு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வழங்கும் போது நீங்க ஒரு தரப்பு நியாயத்தை மட்டும் கேட்க கூடாது, ரெண்டு பக்கத்து நியாயத்தையும் கேட்கணும். ரெண்டாவது பக்கத்துல நியாயம் சொல்றதுக்கு ஒரு தரம் பெறது இல்லை. அப்ப நான் கூப்பிடுங்க. நான் இவர் கூட சண்டைக்கு போக மாட்டேன், எனக்கு அது பிடிக்கவும் மாட்டேன். நான் மரியாதை உறவா பேசினதும் இல்லை, நான் அப்படியான குடும்ப பின்னணியில வரவும் இல்லை. என்ன அப்பா அம்மா என்ன நல்லா தான் வளர்த்தவன். அப்ப நான் ஒரு தினம் மரியாதை எல்லாம் பேச மாட்டேன். அப்ப எனக்கு பொது இடத்துல எப்படி மூவ் பண்ணணும்ன்றது தெரியும். இந்த நியாயத்தை கேட்கறதுக்கு எனக்கு கூப்பிடு சான்ஸ் ஆகும். குற்றவாளி என்று சொல்லி போட்டீங்களா, ஓகே, நான் குற்றவாளி, நான் துரோகி, இருந்துட்டு போட்டோம். ஆனா என்னுடைய தரப்பு நியாயத்தை கேளுங்க, அதுக்கு சான்ஸ் தர்றேன். நான் ஐபிசிக்கு எத்தனை நேரம் எழுதினேன். அந்த நிராஜ் டேவிட் எல்லாம் போடும்போது அவர் அந்த குரல் பதிவை வச்சு போட்டு அவர் பெரிய ஒரு அந்த நிதர்சனம் அந்த நேரங்கள்ல விடுதலை புலிகளின் வீடியோ சஞ்சிகைகள் வந்ததுதானே. அதுல ஏற்படுத்த அந்த மாயையான அந்த குரலை வச்சுதான் இப்போ அவர் என்னன்னு சொன்னா அது விடுதலை புலிகள் ஒரு ஒபிஷியல் அறிக்கை மாதிரியான ஒரு பார்வையை ஏற்படுத்துது, தாக்கத்தை. இப்போ அந்த நேரத்துக்கு போறேன், நான் கூட அப்படித்தான் அந்த நேரத்துக்கு போறேன். ஆனா அது சம்பந்தம் அந்த குரல் பதிவுகள் வந்ததுக்கு போறோம். அப்ப அங்க பெய்யாம இருக்கிறார். ஆனா அவர்கிட்ட கேட்பேன், அண்ணே என்னென்ன உண்மையான நுறவுடன் தளம் பாதன்னு சொல்லுவாங்க. அந்த இதை அவர்கிட்ட தான் பார்த்தேன். நான் இந்த உலகத்துல நான் சந்திச்சதுல எனக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினது கருணாமான் பழக்கம் தான். இன்றைக்கும் அதுதான் சொல்றேன், அவருக்கும் எனக்கும் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அது அண்ணன் தம்பி பிரச்சனை. நீண்ட உரையாடலை தந்திருக்கிறீர்கள் சரவணன். நாங்கள் தொடர்ந்து பேசுவோம், வெவ்வேறு விஷயங்கள் வருகின்ற பொழுது. உங்களுடைய உடல் நலம் சீராகி நீங்கள் நல்ல உடல் நிலைக்கு வரணும் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் இந்த உரையாடலை நிறைவுக்கு கொண்டு வருவோம். நன்றி. நன்றி. ஓகே, வணக்கம்.